அவனை கிளின்னு கிழிச்சு கீரமேட்ல தொங்க விடணும். நானு பேசுவேன் இனிமேல ஒண்ணும் இல்ல, அது இல்ல, இது இல்ல. அவர் சொன்ன வார்த்தைக்கு நாளைக்கு நீ ஜிம்முக்கு போற. ஓ இதை மூடிக்கிட்டு நீ வாசி ஜிம்முக்கு போய் உன்னை பெருத்து கொண்டு வரதுக்கா? நானு உள்ளதுக்கே பசங்க லக்கேஜ் போடுறாங்க. லோஹா டிராவல்ஸ் ஆர்எஸ் மடையை சேர்ந்த அன்பு இளைஞர்கள் தேவர் பாடல் பாட சொல்லி எனக்கு 500 ரூபாய் அன்பளித்து பெருமை சேர்த்த லோஹா டிராவல்ஸ் ஆர்எஸ் மடையை சேர்ந்த அன்பு இளைஞர்கள் எனக்கு தேவர் பாட்டை பாட சொல்லி 500 அன்பளித்து பெருமை சேர்த்த அன்புள்ளத்திற்கு நன்றி. இந்த சீன் முடிஞ்சவொடனே விடிய விடிய தேவர் பாட்டு மருத்துவண்டியர் பாட்டுங்க பாட்டு. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப சுந்தரி மூர்த்தி பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், ஒன்னே முக்காஃபுல். என்ன அழகு, என்ன அழகியா! எதிர்த்த விட்டு பெண் அழகு மாறி இப்படி ஒரு அழகியை நான் பார்த்தது இல்லையா? நான் பார்த்ததிலே இவள் ஒருத்திக்குத்தான் நல்ல அகலம் என்பேன், நல்ல அகலம் என்பேன். நல்லா பாத்தியா? நல்லா பார்த்தேன். அழகி என்பேன்னு சொல்லு. அழகி அழகியா? பாட்டை மாத்திட்டாங்களா? நீ பாட்டு கேட்ட பாட்டு அழகி, சரி. நான் பார்த்தது அகலம். மோகம் அவ்வளவு அகலமா இருக்கியா? ஒருவேளை இந்த பிள்ளைய பார்க்கையில இங்க உள்ள பிள்ளை மாதிரி தெரியல. மாப்பிள்ள வெளிநாட்டுக்கார ஐட்டமா இருக்கு. வெளிநாட்டு தான் எப்படி? வெளிநாட்டுக்கார பிள்ளைண்டா டவுசரோட தெரிவாளுங்களே. இந்த பிள்ளை முழுசா உடுத்திருக்காரு. அக்கா லங்கோடு தான் போட்டு. அப்படியா? என்னமோ உங்க வரம்பரை உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை இந்த காஞ்சி காமாட்சியா இருக்குமோ? இருக்குமே. காஞ்சி காமாட்சின்னா கையில கரும்பு உண்ட. கரும்பு இருக்குமே. கரும்பு கரும்பு இன்னும் கரும்ப காணோம் இந்த பிள்ளைகிட்ட. நீ கடிச்சு பார்த்திருக்க, சூத்தண்டு தெரியுது. ஒருவேளை ஆதிபராசக்தியா இருக்குமோ? அதுக்கும் அடையாளம் இருக்குமே. ஆதிபராசக்தினா மாப்பிள்ள கையில சூழாயுதம் இருக்கணும். இந்த பிள்ளைகிட்ட இந்த அம்மாவுக்கு ஆயுதத்தையே காணுமே. ஆயுத கிடங்கே உள்ள கிடக்கு. போயிடாத. யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன? முதல்ல யாரு என்னன்னு முதல்ல விசாரிச்சு பார்ப்போம். விசாரிச்சு பாரு. சாரி ப்ரோ விசாரிச்சு பார்ப்போம். ஹலோ மேடம். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏன் நான் சீக்காவா இருந்தேன்? நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறேன். இல்ல ஆஸ்பத்திரியில கேக்குறதுக்கு பதில் நல்லா இருக்கு. கேட்டு நான் பதில் சொல்ல வேண்டியது இல்ல. நான் கேக்குறதுக்கு நீ என்ன கேக்குறது? நான் என்ன சொல்றது? நான் கிடையாது. நான் விடிய 6 மணி தொட்டிக்கு நான் கேக்குறது ஆம்பள பதில் சொல்லிட்டா. நல்லா இருக்கேலடா? ஓ சட்ட நல்லா இருக்கேன்னு தானே சிலிப்பி அளந்து போட்டு. நல்லா இருக்கான்னு கேக்குறே தப்பா? என்ன நல்லா இருக்கேலா? ஒரு வந்த ஏரியா உட்காருங்க. சாப்பிடுங்க. பச்சை தண்ணிய கொடுத்தாலும் பண்போட வரவேற்கணும். நல்லா இருக்கேல என்ன நல்லா இருக்கேல? ஒரு பெண்கள் கேட்கக்கூடிய வாசகத்தை நான் கேட்டேன். இதை நீ தவறா நினைச்சிட்டு இருக்க? தவறா நினைக்கலமா? வேற என்ன? நல்லா இருக்கேன்னு தானே நின்னு பேசி. நல்லா இருக்கறியான்னு கேக்குறது உனக்கு குத்தமா? நல்லா இருக்கணும்னா ஒரு வீட்டுக்கு விருந்தாடி வராங்க. வாங்க சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கா? இப்படி கேக்குறதுனா பழக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? உடம்பு நல்லா இருக்கா? அப்படி கேக்கணும். நல்லா இருக்கீங்களாடா? நான் என்ன ஊசி ஓட்ட வந்திருக்கேன். இந்த பேச்சலாம் இந்த பேச கூடாது. இந்த பேச்சு என்கிட்ட பேசாத. என்னமோ பேசுது. என்னமோ பேசுது. ஈனாவன வருவா பாரு. அவள்ட்ட வச்சு ஓட்டணும், வெத்து ஓட்டணும். உனக்கு கிடைச்ச ஈனாவனா ராதா செல்விட்ட உன்னை ஓட்ட தாண்டி வந்தீங்க. நீங்க வரு வேற ஆள்கிட்ட ஓட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்கிற. வேற பொம்பளை கிட்ட பேசுற மாதிரி என்னட்ட நீ பேசாத. நீ என்ன பெரிய பூலாந்தேவி மக ஓலாந்தேவி. உலகப்பே முதல்ல. உருட்டி உலகப்பே. அப்ப நான் பூலாந்தேவி தான். பொம்பளை பேசுற. ஆமா. ஆம்பளை அடங்காத ஆம்பளைய. அடங்காத ஆம்பளைய அறுத்து தொங்க விடணுமியா. அதான் அதிகமா பேசுற பொம்பளைய கட்டி தொங்க விட்டு பிராயிலர் கோல் மாதிரி கிழிக்கணும். அதிகமா எதுக்கு பொம்பளை பேசுறாங்க? பொம்பளை எதுக்கு பேச வைக்கல? பொம்பளை பேசினாண்டு வை. எதுக்கு பேச வைக்க? வீடு குட்டிச்சவரு. எதுக்கே பேச வைக்க? ஆம்பளை பேசுறா. ஆம்பளை அடங்கி நிக்கணும் முதல்ல. சரித்திரம் அது. என்னது? ஆம்பளை பேசினா சரித்திரம். சரித்திரத்தை உண்டாக்குவத பொம்பளை நாங்க. பொம்பளை பேசினா தரித்திரம். நீ தரித்திரமே பேசுறது. நீ தரித்திரத்துக்கு விளக்கு வாங்காத. தரித்திரத்தை உருப்படாத நீ தான் பேசுற முதல்ல. சபை எரிந்து பேசு. சபை எரிந்து பேசு. சில நேரம் பேசாத இருந்து பாருங்க. என்ன கூந்தலுக்கு நான்
நான் பேசாம இருக்கேன்னு கேக்குறேன். என்னை மாதிரி ஒரு நல்லவனும் கிடையாது, ஆமா. என்னை மாதிரி ஒரு மோசமான பயலும் கிடையாது. என்ன மாதிரி ஒரு வம்பு சண்டைக்கு போக மாட்டேன். இல்லன்னா நோக்காளி வந்தா 90 வயசு கிளவினாலும் முடியாது சொல்ல மாட்டேன். என்ன மாதிரி ஒரு நோக்காளி புடிச்சு கிழிச்சிட்டு விட்டுருவேன். நீ என்னத்த கிழிச்சு அக்க போற மாதிரி? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு. என்னத்த கிழிச்சு புடுங்க போற? அக்கத்தான் போறேன். என்னத்த புடுங்க போற? என்ன பேசுற? உனக்கு என்னடி தெரியும்? உனக்கு என்னடா தெரியும் முதல்ல? ஏய் அட உடனே அடப்பு தெரிச்சிரேன். ஓடி வணக்க பொச்சு கிழிஞ்சிரு நினைச்சுக்க. யார் போடி வாடி பேசுவா? ஓட ஓட நான் பேசுவேன். பேசுவியா? பேசு முதல்ல. பேச்சுக்கு பேச்சு. மூச்சுக்கு மூச்சா? மூச்சுக்கு தான். வீச்சுக்கு வீச்சா? ஆமா. அப்ப நான் போடினா? நான் உன்னை போடா சொல்லுவேன். அப்ப நான் போடி வாடி போட வாடான்னு கூப்பிடுவேன். பரிட்சையா டோக்கன் போட்டுவாங்க பாத்து. எதுக்குன்னு கேக்குற? அப்புறம் போட வாடாங்கற. அதட்டாத முதல்ல. அதட்டி பேசி அம்பலகாரப்பட்ட வாங்காத. யாரு? ஆமா. அம்பலகாரன் தானா? உனக்கு எவ்வளவு ஈனா வரும் அவ வச்சு ஓட்டு நான் முதல்ல. சொல்லிட்டேன். சிலிப்பி இழந்த குளத்துல இந்த மேடையில நீதான் ஈனாவானா? பாப்பமா. இழுச்ச வாச்சி இந்த கருவாச்சி. பாப்பா முதல்ல. பாப்பா. நான் கருவாச்சி நீ என்ன பெரிய மன்மத குஞ்சா முதல்ல. அப்புறம் ஆம்பளை எப்படி இருந்தானே? எப்படி இருந்தானா? ஆம்பளை எப்படி இருக்கான்? சரி. பொம்பளை இப்படி தான் இருக்கணும் ஒரு விதி வழக்கு. பொம்பளை இப்படி தான் இருக்கணும் நீ எனக்கு சவடால் போடாத. ஆம்பளை இப்படி தான் இருக்கணும் ஒரு சபையே இருக்கு. நான் தான் சொல்றேன். யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். ஒரு வீட்ல 2 மாடு இருக்கு. ஆம்பளை மாடு பொட்டை மாடு. சரி. ஆம்பளை மாடு காவேரி கொண்டுச்சிட்டு போய் சல்லிக்கட்டுல விட்டு அடக்கிடுவேன். சரி. பொட்டை மாடு காவேரி கொண்டுச்சிட்டு போய் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வாங்க? மாட்டாஸ்பத்திரி கூட்டிட்டு போய் சென ஊசியை போட்டுருவேன். எதுக்கு சென ஊசி போடுறாங்க? செனையாக்கி புடியும் உன்னைய. எதுக்கு சென ஊசி போடுறாங்க? அப்புறம் அடங்காம தெரிஞ்சீண்டா? அப்படியே ஜல்லிக்கட்டுல உன்னைய மட்டும் தான் பூட்டுவாங்களா? அப்புறம் உன்னை எதுக்கு பூட்டாங்க ஜல்லிக்கட்டுல? ஜல்லிக்கட்டுல என்னை மட்டும் தான் பூட்டுவாங்க. ஆம்பளை மாடு அதுக்கு மட்டும் தான் பயன்படுவேன். பொம்பளை மாடு எல்லாத்துக்குமே பயன்படுவேன். எல்லாத்துக்கு பயன்படுவேன். நீ ஞாபகத்துல வச்சுக்க. என்னத்துக்கு பயன்படுவேன்? பொம்பளை வச்சு ஆம்பளை, ஆம்பளை வச்சு பொம்பளை. உலகத்தை ஆம்பளை வச்சு தாமா பொம்பளை. உலகத்துல சக்தி இல்லனா சிவனுக்கு எந்த வேலையும் இல்ல. சிவனுக்கு சக்தி இல்லைல. இந்த சிவனை உருவாக்குனது இந்த சக்தி மாதிரி தான். நீ சொன்னையே என்ன? கொத்தனார் இல்லையே? கொத்தனார் யார் தெரியுமா? கொத்தனார் ஆம்பளை நிப்பேன். சரி. 3 சாமானோட. என்ன சாமான்? தூக்கு குண்டு மட்ட கம்பு கரண்டி. நீ கீழ நிப்ப. கீழ நின்னு கொத்தனார் குண்ட பாக்குறது உன் தலைவிதி. யார் உன் குண்ட? ஆமா ஏன் குண்டன்னா எல்லா கொத்தனார் குண்ட நீ பார்த்தா. இப்ப நேல நீங்க நிப்பீங்க 3 சாமானோட. மட்ட கம்பு கரண்டி குண்டோட. குண்டு. நான் கீழ நின்னு சித்தால அந்த குண்ட பார்க்கணும். நீ என்ன தவியோட நிப்ப? சட்டியை ஏந்தணும். உன் சட்டி வேண்டாம். ஏன்? மோத்திர கவிச்சடிக்கும். அப்ப மோந்து பாரு. நான் மோந்து பார்த்துட்டு சாகறதா? இப்ப சொன்னியப்ப இங்க கொத்தனார் மேல நிப்ப, சித்தால நான் கீழே நிப்பேன். நான் இங்க சித்தால சட்டியை ஏந்தினாத்தான் கொத்தனார் மட்ட கம்ப வச்சுக்கிட்டு கீழே பூல் நான் அடிப்பேன். இல்லன்னா உன் தலையெடுத்து நீ கையாலே அடிச்சுக்கிட்டு ஜா வேண்டியத. நீ சொல்லிட்ட பாத்தியா? நீ தூக்கி குடுக்கத்தே லாயக்கு. ஆம்பளை கொத்தனார அடிக்கிறதுக்கு தான் லாயக்கு. தூக்கி குடுக்கிறது தான பொம்பளையோட வேலையே. நான் அடிச்சா தாண்டி உன் பொந்து அடைபடும். ஒரு குடும்பத்துல தூக்கி நில நாட்டணும் முதல்ல. யாரு? சரியா? நில நாட்டுறதுக்கு யாரு மூல காரணம்? யாரு காரணம்? ஆம்பளை உழைச்சிட்டு வர்றேன், வீட்ல உட்கார்ந்து டிவில சீரியலை பாத்துக்கிட்டு உன் வாயில வச்சு திணிக்கிற. பொம்பளை நீ உழைச்சு புடுங்கணும் அப்படியே. உன் உழைப்ப பத்தி தெரியாது முதல்ல. சம்பாதிக்கிறது 500 ரூபாவா, பொண்டாட்டிக்கு கொடுக்கறது 200 ரூபாவா. இந்த 200 ரூபாயில உனக்கு 40 வகை கூட்டு, பொன்னி அரிசி, கிண்ணி அரிசி, எந்த அரிசின்னு வாங்கிட்டு வந்து என் சட்டியில போட்டு அலசுன்னு அலசி உனக்கு 40 வகை கூட்ட வச்சு உன் முட்டையை வச்சு உன் ஆயில தள்ளி நீ பண்ற ஊழலுக்கு, நீ பண்ற இந்த முள்ள மாதிரி தனம் முடிச்சவைக்குத்தானா எல்லா தனத்துக்கும் நாங்க கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்ந்துகிட்டு இருப்போமா? வேலையை உருப்படியா பாக்குறது இல்ல. நாங்க சீரியல் பாக்குறோம். நீ 75 ரூபாய்க்கு செல்ல வாங்கிட்டு வர மொட்டை குண்டி படமா கருவத்தூர்ல பாத்துக்கிட்டு கிடக்குற. அப்ப ஒண்ணே வச்சுக்கு போட்டு ஊமை குத்தா குத்துனா என்னன்னு கேட்க முதல்ல. மானங்கட்ட முண்டைக்கு வான வேடிக்கை விட்டானா சர்ரு புருண்டு 75,000 ரூபாய்க்கு செல்லு வாங்கி மொட்டை குண்டி படம் பாக்குறாங்க கருவத்தூர்ல உட்காந்துக்கிட்டு. நீ வீட்டுல மொட்டை குண்டி படம் காட்டா என்ன பத்திக்கிட்டு நான் ரொம்ப பேசுற சமூகராஜா எனக்கு புடிச்ச முத்தம் கொடுத்தா 8 வருஷம் ஆகும் எந்திரிக்கிறது. சங்க அட்டப்ப எடுத்து போன ஞாபகத்துல வச்சுக்க. யாரு? ஆமா. நீ சொல்லி நம்ம கிண்ணி அரிசி வாங்கிட்டு வா. ஆமா. பொன்னி அரிசி வாங்கிட்டு வா. சொல்றது யாரு? என்னத்துக்கு திங்கிற? சொல்றது யாரு? யாரு? நீதான். சரி. ஏன் ரேஸ் அரிசியை திண்டா உன் குண்டில குத்து வருதா? சாப்பிடுவோம்ல. சாப்பிடணும். சாப்பிடுவோம். ரேஸ் அரிசியை சாப்பிட்டாதான் அந்த குடும்பம் முன்னேறும். குடுக்கிறது உழைக்கிறது 1000, குடுக்கிறது எவ்வளவு? 700. நீ தானே வாயினால சொன்ன 300 உழைக்கிறவன் செலவு பண்ணா என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் அப்பா எதுக்கு செலவு 300 செலவு பண்ணட்டும் 700 குடுக்குறான்ல, அந்த புரிஞ்ச மோத்திரத்தை வாங்கி குடிப்பேன். அப்புறம் குடிப்பேன். உழைக்க பிறந்தவனே ஆம்பளை, சாதிக்க பிறந்தவனே ஆம்பளை தான். ஆமா. ஆம்பளைக்கு என்ன தெரியுமா? 5 பருவம் இருக்கு. என்னென்ன பருவம்? ஆமா. முத பருவம் என்ன பருவம்? என்ன பருவம்? மிளகா பிஞ்சு பருவம்.
ரெண்டாவது பருவம் என்ன தெரியுமா? என்ன பருவம்? வில்லம்பு பருவம். மூணாவது பருவம் தெரியுமா? என்ன பருவம்? ஆலயமணி பருவம். நாலாவது பருவம் என்ன தெரியுமா? என்ன பருவம்? பொட்டி பாம்பு பருவம். அஞ்சாவது பருவம் என்ன தெரியுமா? பழைய துணி பருவம். முத பருவம் மிளகா பிஞ்சு பருவம். மிளகா பிஞ்ச தின்னுட்டுக்கியா? திண்ட உடனே பாருவேன் கத்துவேன் அந்த மாதிரி. உங்க வெங்காயம் மிளகா பிஞ்ச திண்டு பாரு. உங்க மிளகா பிஞ்ச நான் தின்னவன திண்டைன்னு வை காந்திரம். ரெண்டாவது பருவம் என்ன தெரியுமா? வில்லம்பு பருவம். வில்லம்பு பருவம். அந்த அம்பை எடுத்து வில்லுல வச்சு இப்படி இழுத்துக்கிட்டு விட்டேன்னு வை, அந்த அம்பு புதக்குன்னு வாஞ்சிரும். மூணாவது பருவம் என்ன தெரியுமா? பொட்டி பாம்பு பருவம். பொட்டி பாம்புனா தெரியுமா? பாம்பு உள்ளதான் கிடக்கும், லேசா திறந்தாத்தே அந்த பாம்பு எந்திரிக்கும். எதுக்கு? பொந்த பாக்குறதுக்கு. இன்னொன்னு தெரியுமா? ஆலயமணி பருவம். 500 கிலோவுல மணி அடிச்சு போட்டுருவேன். அந்த மணி நாக்கு போட்டிருப்பேன்ல, அந்த நாக்கு அடிக்கிறதுக்கு மணி அடிக்கிறதுக்கு எவனாவது ஒருத்தி வந்து அடிச்சாத்தேன் சத்தம் கேட்கும். வாடிய சிங்கம் வாக்கால கட்ட கழுத அஞ்சாக்கால விட்டு திருப்புனான். ஆமா, பம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாலாம் சிலிப்பி இழந்து கொள்ள அம்மாக்குள்ள படுத்துக்கிட்டே பணியார வைக்கலாம். எங்கேயோ போன மாரியாத்தா எண்ணத்துக்கு போட்டவரை ஏறாத்தான்னு சொன்னானா. ஒரு சொல்றாரு, ஒரு ஆம்பளைக்கு 4 பருவம். பச்சை மிளகா பருவம், வில்லம்பு பருவம், ஆலயமணி பருவம், பழைய துணி பருவம். இந்த பச்சை மிளகாயை வாங்கி ராதாச்செல்வி அவர்களுக்கு வீரநாளங்குளத்தை சேர்ந்த மணிவாத்தியார் அவர்கள் 100 ரூபாய் அவருடைய சார்பாக வாரி வழங்கிய அன்பு வாத்தியார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார் அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் என் தாய் குலத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். நீங்க சொன்னீங்க இந்த பச்சை மிளகா பருவம்னு. பச்சை மிளகா பச்சை மிளகாய நீ யாருப்பா? நீ யாரு? இல்ல என்ன மட்டும் எங்க இருந்த? இங்கதான். அப்படிலாம் பாட முடியாது.